வீணைகள் பார்வை குறைபாடு இருக்க கதையோட ஹீரோயினுக்கு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னவங்க அதுக்கப்புறமா தன்னோட குறைய ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோ யோசிச்சு பாக்குறேன்னு போனவரு நெஞ்சில பச்சைய குத்திட்டு நீதான் என் உலகம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஒத்துக்க கல்யாணமும் நடக்குது. ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிட்டே ஹனிமூன் பீரியட் அழகா போக ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. டாக்டர் கிட்ட செக்அப் போனா குழந்தை ஹெல்தியா பிறக்கும்னு ப்ராமிஸே பண்ணிடுறாங்க. ஹீரோயின் இப்பதான் சந்தோஷமாகறாங்க. வழகாப்பும் அழகா நடக்குது. பாப்பாவும் பிறக்குது. ஆனா ஹீரோயின் கண்ணுக்கு பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா மங்களாதாங்க தெரியுது. ஒரு வாட்டிலாம் வாய்க்குள்ள பவுடர் டின்ன கடிச்சு ரத்தம்லாம் வந்துரும். ஹீரோ புடிச்சு திட்டிடுவாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் திட்டுவாங்க. ஹீரோயின் அழுதுட்டே இருப்பாங்க பார்வை சரியில்லையேன்னு. அப்புறமா குட்டீஸ் வளர்ந்துகிட்டே போறாங்க. வளர வளர இவங்க பார்வை குறைபாடுன்றதை தாண்டி குழந்தைய பாத்துக்கவே முடியல. ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருக்காங்க. ஹீரோ புரிஞ்சுக்காம வீட்டு வேலையை கவனிச்சுக்க மாட்டேங்கிறாரு. சப்போர்ட்டிவா இல்லன்னு ஹீரோயினுக்கு அவ்வளவு மன வருத்தம். இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் வந்துட்டு இருக்கு. சமாதானமும் ஆயிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணும்னு கிஃப்ட் வாங்கிட்டு வெளியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்க கேபுக்காக அப்போ ரெண்டாவதா ஒரு பேபி வேணும்னு ஹீரோ தன்னோட விஷயம் சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் இந்த குழந்தையவே என்னால இந்த கண்ணை வச்சுட்டு பாத்துக்க முடியல புரிஞ்சுக்கோங்கன்னு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலையான்னு கேட்கும்போது ஹெல்ப் பண்றது பிரச்சனை இல்ல நீங்க சொல்லி காட்டுறீங்கன்னு சண்டை பெருசா முத்தி போயிருது. கேபுக்கு வெயிட் பண்ணவங்க வந்த வாக்கியா தகராறுல அதை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கோவத்துல ஹீரோ விட்டுட்டு போக ஹீரோயினுக்கு கண்ணு தெரியலன்னு அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. உடனே வந்த ஹீரோ சாரி சொல்லும்போது நீ என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு நம்புனேன்னு அழுக உடனே சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அடுத்த நாளே கல்யாணத்துக்கும் கூட்டிட்டு போக அந்த ஃபங்க்ஷன் வீட்லயே ஹீரோயினுக்கு பிடிச்ச வீணையை கத்துக்க ஹீரோ ப்ராமிஸ் பண்றாரு. கொஞ்ச வருஷத்துலயே அவங்க பார்வை குறைஞ்சு போயிருது. ஆனா பெஸ்டா வீணையை கத்துக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு அவங்க புருஷனோட காதல் மட்டும்தான் தெரியுது. படம் முடியுது.